பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீங்கள் தான் என்னை உற்சாகப்படுத்தணும். உங்களுடைய ப்ரெசன்ஸ் தான் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மீண்டுமாக கர்த்தர் கொடுத்து அவரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளும் நம் இருதயத்தை நம் தேவனுக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12-13 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12-13. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று பார்க்கும் பொழுது 12வது அதிகாரத்தின் கடைசி பகுதியை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே சொல்லுவோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னால் எத்தனை பேர் கை தூக்குவோம்? எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பு தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ஆனால் இங்கே ஒரு காரியத்தை பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, அந்த ரட்சிப்பு நம்ம வாழ்க்கையில நிறைவேறப்பட வேண்டும், அது பரிபூர்ணப்பட வேண்டும். இன்னைக்கு பார்க்கலாம், நாம் பெற்ற ரட்சிப்பை நம்ம இது பாதியில விடாதபடிக்கு பவுல் ஒரு இன்சிஸ்ட் பண்றாரு, ஒரு கமாண்டா சொல்றாரு, அதை நிறைவேற்ற பிரயாசப்படணும். பக்கத்தில் பார்த்து சொல்லலாம், உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும். அச்சோ, பக்கத்தில் யாருமே இல்லையா? ஹஸ்பண்ட் பார்த்தா சொல்லுங்க, கொஞ்சம் ஆக்டிவா நல்லா சிரிச்சு நல்லா சொல்லுங்க, உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ஆனா இங்க பார்க்கும் பொழுது இந்த சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலை என்று நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதை பிலிப்பியரின் புஸ்தகத்தை எழுதும் பொழுது பவுல் சிறைச்சாலையிலே இருந்த பொழுது சபைக்கு எழுதுகிறார். சிறைச்சாலையிலே பார்க்கலாம், அவன் அநேக துன்பங்கள் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் அடிகளை மத்தியிலும் அவன் அந்த பிலிப்பு சபையை பார்த்து சொல்கிற காரியத்தை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒருவேளை அவனுக்கு தெரிந்திருக்கலாம் அவருடைய வாழ்க்கை, அந்த பிலிப்பில் நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் அது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒருவேளை நான் மீண்டுமாய் இந்த சபையை நான் சந்திப்பேனா, மீண்டுமா இந்த விசுவாச குடும்பத்தை நான் சந்திப்பேனா என்று சொல்லி ஒரு என்னவென்று தெரியாத ஒரு நேரத்தில் அவன் பலன் கொண்டு ஒரு காரியத்தை சபைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் ஆரம்பத்திலே கொண்ட அந்த விசுவாசம், ஆரம்பத்திலே கொண்ட அந்த ரட்சிப்பு, அதை நீங்கள் முடிவு வரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தட் இஸ் த வேர்ட். அநேக நேரத்தில் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் பார்க்கும் பொழுது நல்லா உற்சாகமாக இருப்போம், எல்லா காரியங்களையும் செய்வோம், நல்லா ஊழியத்தை செய்வோம். ஆனால் ஒரு சில நாட்களில் வருடங்கள் கடந்து போகிற வழியில் நம்முடைய வாழ்க்கையில் குறைஞ்சு போயிருக்கா, மேலே போயிருக்கா? இது ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செக்லிஸ்ட். இந்த காரியத்தை பவுல் சொல்லும் பொழுது வேற யாருக்கும் சொல்லலை, ஒரு புறஜாதிகளுக்கு சொல்லலை, ஒரு பிரசங்கம் இல்லை, சபை மக்களுக்கு சொல்றாரு. சபை அப்படின்னா நம்ம இது கேன் சூட் டு us as well. நமக்கு சொல்ற ஒரு வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில once again he is reminding us that we have to work out our salvation. Work out our salvation அப்படின்னா என்ன? அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்னா இல்லையா என்பதற்கு அடையாளம் என்ன? பார்க்கலாம். பின்னாடி இருந்து யாராவது பேசுங்க. ராபர்ட் பிரதர், சாரி, உங்களை நான் பிக் பண்றேன். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டாரா இல்லையான்றதுக்கு என்ன ஒரு அடையாளம், உங்களுக்கு தெரிஞ்ச அடையாளத்தை சொல்லுங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட பின்பு எப்படி ஒரு லைஃப் இருக்கும்? வசனத்துக்கு கீழ் படிஞ்சிருக்கலாம். சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம். அடுத்தது கனிகளை நம்ம பார்ப்போம், கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம். அப்புறம் இன்னும் டூ ஸ்பிரிச்சுவலா, இன்னும் பேசிக்கா பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். கரெக்ட்.
ஏன் பழைய வாழ்க்கைக்கு புதிய வாழ்க்கை, முன்பு நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி இல்லை, அதெல்லாம் பார்க்கும் பொழுது அது ரட்சிப்புக்குரிய ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. ஐ பிலீவ் நம்ம வாழ்க்கையில் அந்த அடையாளம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். இங்க அதான் இங்க பவுல் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிற காரியம், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இது எப்பொழுது பிரயாசப்பட வேண்டும் என்று சொன்னால், அங்க சொல்றாரு, இப்ப பவுல் தான் பார்க்கும் பொழுது அந்த சபையை நிரூபிச்சவர். இப்ப அவர் எங்க இருக்காரு? ஜெயில இருக்கார். இப்ப விசுவாசிகளுக்கு ஒரே கேள்வி, என்னடா நம்ம பாஸ்டரையே போட்டு ஜெயில போட்டாங்க, இந்த நேரத்தில் அவர் சபை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, பவுல் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது சபையை பலப்படுத்துகிறார். அநேக காரியம் நாம் பின்பதாக பார்க்க போகிறோம். இந்த ரட்சிப்பு இது நாம அது சம்பாதித்த ஒரு காரியம் அல்ல. எபேசியரின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வாசி கேட்போம். எபேசியர் பாருங்க, அங்க சொல்றாரு, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, இந்த ரட்சிப்பு உங்களுக்கு எப்படி கிடைத்தனால் அது தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அளவில்லாத அன்பு. அது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு, தேவனுடைய ஈவு. இந்த ரட்சிப்பு என்னுடைய காரியம், அது ஒரு வெளியேற பெற்றதாய் காணப்படுகிறது. 9வது வசனம் சொல்கிறது, ஒருவரும் அதை குறித்து பெருமை பாராட்டுறதுபடிக்கு அது கிரியையினால உண்டானதல்ல என்று சொல்லி யோசித்து நாம் தேவனுக்கு நன்றியை செலுத்த வேண்டும். இன்னும் ரோமர் 3:23 வாசிக்க கேட்போம். ரோமர் 3:23. மகிமையற்றவர்களாகி வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. கிருபையினாலே, தேவன் நமக்கு கொடுத்த கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும், இது எனக்கு தேவன் கொடுத்த கிருபை? இந்த நாளில் நான் தேவனுடைய சபையில் அமர்ந்து துதிப்பது அவருடைய கிருபை. சொல்லலாம், நல்ல உண்மை உச்சமாக அவருக்கு நன்றியை சொல்லுங்க. அவரால் தான் நாள் நம்ம கூடி வந்திருக்கிறோம். இன்னும் பாருங்க, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1:19 கூட அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானம், அவருடைய தீர்மானம், உங்களுடைய தீர்மானம் அல்ல, வேற யாருடைய தீர்மானத்தில் அல்ல. வாசிக்க 1 தீமோத்தேயு 1:9 நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய அவருடைய தீர்மானத்தின்படி ஆதி முதல் யாருக்குள்ளாக இந்த ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. ஹல்லேலூயா. இது எப்படி கிடைச்சதுன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நமக்கு அந்த கிருபையும் அந்த ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசி கேட்போம். 1:9 வாசிங்க. சாரி, அநேக வசனங்கள் உண்டு, இட் would be helpful. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் அவர் தீர்மானிச்சிருக்கிறாரு, பரிசுத்த அழைப்பினாலே நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நம்மளை எப்படி தேவன் அழைச்சிருக்கிறாரா? பரிசுத்தர். உங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்ல, நீங்க சாதாரணமா அழைக்கப்படவில்லை, பரிசுத்த அழைப்புல. பரிசுத்த அழைப்பு பாருங்க, heavenly calling, it's a holy calling. That is the purpose that God chose each and every one of us. Are we not proud about it? Are we not proud about it? பாருங்க, அவர் இயேசு அவர் தீர்மானத்தார். 1 தெசலோனிக்கர் 5:9 சொல்லுது, தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பை நமக்கு நியமித்திருக்கிறார். கோபாக்கினைக்கு அல்ல, உங்களை என்னை தெரிந்து கொள்வது அழிப்பதற்கல்ல, உருவாக்குவதற்கு, அவரோடு காணப்பட. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அவரோடு காணப்பட வேண்டும், இயேசுவோடு நீங்க காணப்பட வேண்டும். அதற்காக அழைச்சிருக்கிறாரு. பவுல் என்கரேஜ் பண்ற சபையை பார்த்து சொல்றாரு, நீங்க கம் ஆன் சர்ச், நீங்க சோர்வாகிறதுல ஒன்றுமே கிடையாது, இன்னைக்கு நாளை பலப்படுங்க. ஏனென்று சொன்னால், his calling is higher in our life. உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டம் நாம் நினைப்பதை காட்டிலும் அது பெரியது. ஹல்லேலூயா. நம்ம உலகத்துல எத்தனை சொத்து வச்சிருக்கலாம், நீங்க கோடீஸ்வரனாக கூட இருக்கலாம், அதற்கு மேலான ஒரு காரியம் தான் இந்த ரட்சிப்பு. அதுதான் சொல்றேன், நீங்க பிரயாசப்படுங்க. எதை இழந்தாலும் இந்த ரட்சிப்பை இழந்துடாதீங்க, தேவன் கொடுத்த அழைப்பை இழந்துடாதீங்க. That is the word that Paul is giving to the church. நான் இன்னைக்கு நான் இல்ல, ஒருவேளை நான் மரணத்துக்குள்ள நான் போனாலும் நீங்கள் தொடர்ந்து ஓட வேண்டும். ஹல்லேலூயா.
God, that is what God is saying here. இப்போ அதான் சொல்றார், அவர் என்கரேஜ் பண்றார். மத்தேயு 24:13 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையும் அதுதான், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம். When God says like this, there is something will take away our salvation. Something will take us away the salvation. But Paul is keep on just hold on to it. Hold on to it. அதை பிடிச்சு கொள்ளுங்க. அவர் சொல்றாரு, இன்னும் பார்க்கலாம் 23வது வசனத்துல பார்க்கலாம். பிலிப்பியர் 1:23 வசனம். பிலிப்பியர் 1:23. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாய் இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, அவர் உபத்திரவத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் அந்த இடத்துல பார்க்கலாம் தேவ சபையை நோக்கி அவர் பலப்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். இன்னும் 2 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க சொன்னா அங்கே ஒரு சூழ்நிலை நடக்கிறது. அந்த காரியம் இந்த பிலிப்பு சபைக்கும் வரக்கூடாது என்று சொல்லி அங்க திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 20-21. 12:20-21. பாருங்க என்னென்ன காரியங்கள் இருக்கக்கூடாது. விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், வென்றும் நான் மறுபடியும் வரும்போது அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் என்று பயந்திருக்கிறேன். எதெல்லாம் வேண்டாம் என்று சொல்கிற காரியம் என்ன வச்சுனா மீண்டும் அது சபைக்குள்ள வருகிற ஒரு காரியம். எது தேவன் வெறுத்தாரோ, கொரிந்து சபையில தேவன் பார்க்க அநேகர் தங்கள் அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பல் கேட்டதை குறித்து நான் அவர் துக்கப்படுகிற அந்த காரியம் சபைக்குள்ள வந்து விடக்கூடாது. ஆகவே தான் அவர் சொல்றாரு, ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன். பிரயாசப்படுங்க, இன்னும் ஓடுங்க, இன்னும் பரிசுத்தப்படுங்க. இந்த சபையிலே காணப்பட்ட 3 காரியங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது, பிலிப்பு சபையில என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் பார்க்கும்பொழுது இப்பொழுது பவுல் சிறைச்சாலையிலே காணப்படுகிறார். இன்னைக்கு பார்க்கிறோம் அந்த சபை ஒரு துன்பத்தின் நாட்களுக்குள்ள கடந்து போயிட்டு இருக்கு. persecution, they going through persecution. அதனால் பார்க்கலாம், that's why Paul was in the prison. ஒருவேளை இவர்களுக்கும் அந்த காரியம் நடந்து விடுமோ, நம்முடைய வாழ்க்கை குடும்பங்கள் அழிக்கப்பட்டு விடுமோ என்று சொல்லக்கூடிய ஒரு உபத்திரவத்தின் நாட்களுக்குள்ளே அந்த ஜனங்கள் தள்ளப்பட்டிருந்தாங்க. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலே அரசாண்ட ரோமன் கவர்மெண்ட் இருந்தது. அவர்கள் சீசர் தான் அவருடைய தெய்வமாய் அவர்கள் வணங்கி கொண்டிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் இங்கே ஒரு சபை உருவாகிறது. யாருக்கு தெரியும் முதலாவது விசுவாசி பிலிப்பு பட்டணத்தில் விசுவாசி யாருன்னு சொல்ல முடியுமா? யார்? லீதியாள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பினீங்கன்னா அங்கே பார்க்கிறோம் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட சகோதரி அந்த லீதியாள். அந்த மூலமாக தான் இந்த சபை உருவாகிறது. ஆனால் உருவாகி பார்க்கும் பொழுது இக்கட்டில் உருவாகிறது, போராட்டத்தில் உருவாகுது. சபை வளர முடியாதபடிக்கு பார்க்கும் பொழுது உபத்திரவங்கள், எங்கே போனாலும் துன்பம். அது திருப்பி போல் அப்போஸ்தலர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12 நீங்கள் 18வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்க. அந்த இடத்துல பார்க்கலாம், பவுல் அங்கே குறி சொல்லுகிற ஒரு ஆவியை உடைய ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கும் பொழுது அவள் எஜமான்களுக்கு அநேக ஆதாயத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே மூலியமாக சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போ பவுல் அந்த இடத்துல அங்கே கடிந்து கொண்டு அவளை அப்புறப்படுத்துகிறார். ஆனால் அங்கே ஒரு பெர்சிக்யூஷன் வருகிறது. தேவன் சொல்லிதான் அந்த இடத்துல போறாரு. சில நேரம் தேவன் அனுமதித்த ஒரு பெர்சிக்யூஷன். அவர் அனுமதிப்பாரா? சில நேரங்களில் சில அனுமதிப்பார்.
பவுல் அந்த அதே அதிகாரத்தில் நீங்கள் மேலே பார்த்தா தரிசனம் கொடுக்குறாருன்னு. யூ ஹேவ் டு கோ டு மேசிடோனியா, நீ இந்த இடத்துக்கு போன்னு சொல்கிறாரு. அங்கே போன உடனே அங்கே ரட்சிப்பு உடனே வருகிறது, எல்லாரும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பின்பு நடந்த காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது சிறைச்சாலை. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறைச்சாலை என்ன நடக்குது பாருங்க. 21வது வசனத்தில் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன கொடுமைப்படுத்துறதை பார்க்க வாசி கேட்போம். 16:21 அப்போஸ்தலர். அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். இப்ப என்னாச்சு? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகும் பொழுது அவளுக்கு வருகிற உபத்திரம் என்ன? வஸ்திரங்கள் கிழிக்கப்படுகிறது. அடுத்தது அடிக்கிறாங்க, அடி மேல அடி, அவர்கள் வேதனைகள் மேல காயங்கள் மேல காயங்கள். அடுத்தது மாட்டி வைத்தார்கள். பர்சிக்யூஷன், பர்சிக்யூஷன். இந்த சூழ்நிலையில் தான் இந்த சபை உருவாகிறது. இன் மிட்ஸ் ஆஃப் பர்சிக்யூஷன் அவர்கள் இந்த பாதையில கடந்து போகிறார்கள். அதுக்கு முன்பதாக ஒரு சபை உருவான உடனே ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த இடத்துல அவர்கள் முன்பதாக போவார்களா பின்பதாக போவார்களா எனக்கூடிய ஒரு வாழ்க்கையில இந்த சபை செய்த காரியம் என்ன? பவுல் செய்த காரியம், தொடர்ந்து முன்னாக செல்கிறார். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், நான் இன்னுமாய் தொடர்ந்து செல்வேன். அதே அதிகாரத்தை நீங்க பாருங்க. எங்கெங்கெல்லாம் அடிச்சாங்களோ, எங்கெங்கெல்லாம் காயப்படுத்தினாங்களோ, எங்கெங்கெல்லாம் உபத்திரவத்தை கொண்டு போனாங்களோ, முடிவு பார்க்கும் பொழுது அவங்களே வந்துட்டு நீங்க போங்கன்னு சொல்றாங்க. அடைக்கப்பட்ட வாசல் அவர்களுக்காக திறக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரச்சனையில் தான் சபை போய்க்கொண்டு persecution, they were going through a persecution in their life. அப்பேற்பட்ட ஒரு பயம் இன்னும் பார்க்கலாம். அது முடித்த பிறகு பார்க்கலாம். அதே அதிகாரத்தில் நீங்கள் பின்பத அவர்கள் அந்த இக்கட்டான சூழ்நிலை அவர்கள் செய்த காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது தேவனை நோக்கி துதித்து பாடுறாங்க, துதித்து பாடுறாங்க. உங்களுடைய பெஸ்ட் வர்ஷிப் எப்போ வரணும்னு சொன்னா when you are broken. Hello church, are you with me? The best worship at the time of difficulties. அடிமேல அடி. ரோமருடைய அடிகளை குறித்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அவங்க வெரி லைக் மிருகத்தனமா அடிப்பாங்க. இவங்க பாருங்க, இரவும் பகலும் எவ்வளோ நாள் அடி வாங்கினு தெரியல. ஆனா அவர்களுடைய கண்கள் தேவனை மாத்திரம் நோக்கி இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, நீ பின்பதாக வாசிச்சு பார்த்தீங்க சொன்னா அவங்களுக்காகவே வழி திறக்குது. எங்க கதவு அவங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டுமா? கர்த்தரை கிருபை கொடுக்கிறாரு, தயவு கொடுக்கிறாரு. காயங்களை ஆற்றாங்க. துன்பத்திலும் ஒரு நல்ல செய்தி வருகிறது. அந்த ஜெயிலர் இயேசுவை குடும்பத்தார் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. இன்னும் பார்க்குறாங்க. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை யோசிச்சு பார்த்தேன். நீங்க ஒருவேளை ஜெயிலர் நம்மளை போன்னு சொன்னா நம்ம போயிருப்போமா இல்லையா? ஒருவேளை நம்மளை அங்கே போட்டிருக்கலாம். இப்போ ஜெயிலர் சொல்லிட்டான், கதவு திறந்துருச்சு. கர்த்தர் வல்லமையா சிறைச்சாலை கதவை உடைச்சிட்டாரு. இப்போ நீங்க எல்லாரும் போன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஓடி போயிடுவோம், ஓடி போயிடுவோம். ஆனா இந்த ஜனங்கள் பவுலும் சீலாவும் அவங்க போகல, அவங்க அங்கேயே இருந்தாங்களாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லெட் த அதிகாரி வந்து சொல்லட்டும், பின்பதாக நம்ம போறோம். வாசிங்க அதே அதிகாரத்தில் கடைசி பகுதி, அப்போஸ்தலர் 16. விசாரிக்கல, எங்களை விசாரிக்கல, போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாக எங்களை விடுதலை ஆக்குறார்களோ, அவர்களே வந்து அழைத்து. Amen. How God is changing the situation. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த persecutionல போயிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. Maybe some of you might going through a very difficult time in your life, but hold on to it. உங்க மேல இருந்த அழைப்பு அது உண்மை.
உங்க மேல தேவன் வைத்த ரட்சிப்பு அது உண்மை. அது முடிவில் எப்படி ஆகும்னு பார்த்தா மகிமையாய் மாறி போகும். ஹல்லேலூயா. அது மகிமையாய் மாறி போகும். ஆனால் நீங்க பார்க்கலாம், இதெல்லாம் அனுபவித்த பவுல் தான் சொல்றாரு, சபைக்கு மறுபடியும் சொல்றாரு. அதே பிலிப்பியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 1:29. விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் நாம் அழைக்கப்படவில்லை, பாடுபடுகிறதற்கும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லலாமா? ஐ நோ ஆசீர்வாதம் ஒரு பக்கம், ஆனா இதுவும் நம்ம சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நீங்க பாட அனுபவத்திற்கும் அது அருளப்பட்டிருக்குது. ஆல்சோ டு சஃபர் ஃபார் காட்ஸ் சேக். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த ஒரு ஆசீர்வாதமும் உபத்திரவம் இல்லாம வரவே வர. உபத்திரவத்தின் பாதையில கர்த்தர் கொண்டு போய் தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல நம்முடைய ஒரு ஆசீர்வாதத்திற்காக நான் சொல்கிறேன். இந்த உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில எதை கொண்டு வரும்னா, யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 2-4வது வசனம் சொல்லுறது, அது நம்முடைய வாழ்க்கையில முதிர்ச்சியை கொண்டு வருமா. முதிர்ச்சி. இங்க பவுல் சொல்றாரு, அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு. ஒன் ஆஃப்டர் another he was experiencing problem in his life, ஆனால் every aspect of his life அவர் சொல்றாரு, it made me to mature in Christ. முதிர்ச்சின்னு சொல்லுவோமா? முதிர்ச்சி, ஆண்டவருக்குள்ள முயற்சி. வாசிக்க கேட்போம். 3ஆம் வசனம் 4வது வசனத்தை வாசிங்க. சந்தோஷமாக எண்ணுங்கள். பிரச்சனையா? சந்தோஷம். போராட்டமா? சந்தோஷம். யோபு அப்படிதான் சொல்லியிருப்பாரு. எல்லாம் போச்சு, என்ன சொன்னாரு? எல்லாமே போச்சு, என்ன சொன்னாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு என்ன நடந்தாலும் அதுல பைபிள் சேஸ் கவுண்ட் இட் as joy. That is what mature Christians. என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன யாருக்கு ஏதாவது குறை வச்சிருக்காரா? குறை வச்சு ஆராதனையில் நான் யோசிச்சு பார்த்தேன், நன்றி சொல்லாம என்னால் இருக்கவே முடியல. அப்போ சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்தது. என் சிறு வயதில் பார்க்கும் பொழுது நாங்கள் ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் வளர்ந்தோம். ஜீன்ஸ் வாங்க காசு இருக்காது. அப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜீன்ஸ் போட்டு வருவாங்க, ஆனால் என்னால் போக முடியாது. அப்போ அந்த நாட்கள் இருந்தது. ஆனால் இப்போ நான் அதை யோசிச்சு பார்த்தேன், அது ஏன் அந்த மழையில் வந்ததுன்னு தெரியல. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ நான் சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நன்றி செலுத்துவோம். துன்பத்தின் பாதையில் நன்றி செலுத்துவோம். அவன் சொல்றாரு, இதுவா எனக்காக கர்த்தர் யாவையும் செஞ்சு முடிச்சிடுவார். எனக்காக செய்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. ஏன்னா நீங்கள் நானும் அவரை தெரிஞ்சுக்கொள்ள, அவர் நம்மளை தெரிஞ்சு கொண்டார், அவரை நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, உபத்திரவத்தின் பாதையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய சுய நம்பிக்கை முற்றிலுமாக அழித்து விடப்பட்டு நாம் தேவனை நம்பினவர்களாய் காணப்படுவோம். 1 கொரிந்தியர் 1:9. 1 கொரிந்தியர் 1:9. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம். எச்சரித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் எங்களை தப்பு வைத்தார். இப்பவும் தப்பு வைப்பாரு, இனிமேலும் தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது, நம்முடைய பலத்தின் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது, அது பார்க்கும் பொழுது அதை சில நேரத்தில் கர்த்தரை உடைச்சிடுவார். நீங்க பணத்து மேல நம்பிக்கை வச்சிருந்தா பணத்தை முற்றிலுமா கர்த்தரை நம்ம மேல நம்பிக்கை வைக்க சொல்லுவார். எப்பொழுது நாம் தேவன் ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையில என்ன இருந்தாலும் நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது என்ன வசன பிரகாரமே இனிமேலும் தப்பு வைப்பார்,
இன்னமும் தப்பு வைப்பார். அவர் தான் என் வாழ்க்கையில் தப்பு வைக்க போகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் மூன்றாவது காரியம் என்ன நடக்கும்? பிலிப்பியன் புஸ்தகம் 1:12 வசனத்தை வாசி கேட்போம். பாருங்க, இங்க சொல்றாரு, இந்த உபத்திரவம் எதுக்கு ஏதுவாயிடுச்சா? சுவிசேஷம் பரவதற்கு ஏதுவாயிருக்கான். எப்படி கர்த்தர் பயன்படுத்துறாரு பாருங்க. பவுல் சொல்றாரு, அவன் வாழ்க்கையில் அனுபவத்துல சொல்றாரு, இந்த உபத்திரவம் குறித்து நான் ஒரு நாள் நான் கவலைப்படலை. இந்த பாடுகள், சிறைச்சாலை எனக்கு கவலையே இல்லை. எனக்கு ஒன்று தெரியும், இந்த உபத்திரவத்தினால தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க எப்படி எப்படி திருப்புறாரு பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அதை சொல்றாரு, உங்க வாழ்க்கையில வர பிரச்சனை, போராட்டம் வாழ்க்கையில கடந்து வந்தாலும் ரிமெம்பர், காட் ஹாஸ் a different plan. சில நேரம் குருடரை அறியாத பாதையில கொண்டு போய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சில நேரத்தில் கர்த்தர் வாசலை அடைக்கிறாரு. பவுலுடைய அப்போஸ்தலர் நீங்க வாசிங்க சொன்னா, ஒரு இடத்துல கர்த்தர் அடைக்கிறாரு, ஒரு பக்கம் திறக்கிறாரு. நாம் நினைப்போம், ஆனால் கர்த்தர் செய்வது ஒன்று. ஆனால் allow God in our life, let his will be done. ஹல்லேலூயா. அடுத்த காரியம் மத்தேயு 5:11-12 சொல்லுது, உபத்திரவத்தில் உங்களுடைய பலன் எங்க காணப்படும் என்ற, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அண்ட் பைபிள் சேஸ், நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். தேவனுடைய நாமத்திற்காக நீங்க உபத்திரவப்படுறீங்களா? உங்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க, பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். இன்னும் மற்ற 5வது சொல்ல 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1 4, 5, 6 வசனத்தில் நீங்க காரியங்கள் அநேகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க பிரச்சனைகள் மற்றவருடைய கிறிஸ்துவ இயேசுவிடத்தில் வழிநடத்த உதவுகிறது. 6வது வசனம் சொல்கிறது, பாடுபட்டு சகிக்கிறதுனால் ரட்சிப்பு பலன் செய்கிறது. ரட்சிப்பு பலன்ஸ், பாடுபட்டு சகிக்கிறதுனால் ஒரு ரட்சிப்பு உருவாகிறது. சில நேரத்தில் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை கொண்டு ரட்சிப்பதற்காக அநேக காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இன்னும் கடைசியாக பார்க்கலாம், இந்த உபத்திரவத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னால், நாம் தேவனுடையவர்கள் என்று அடையாளம் கொடுக்கப்படுகிறது. பிலிப்பியர் 3:10 வசனம். போது சிஸ்டர், இங்க பாருங்க, நம் தேவனுடையவர்கள், தேவனோடு இருக்கக்கூடியவர்கள் எனக்கூடிய அடையாளத்தை இந்த உபத்திரவம் நம் வாழ்க்கையில் கொடுக்குமா? ஜான் வெஸ்லி எனக்கூடிய தேவ ஊழியர், அவர் வந்து ஒரு நாள் மாலையில் ஊழியங்களை எல்லாம் முடித்துட்டு அவர் தன்னுடைய குதிரையில் போய் கொண்டிருந்தாராம். அவர் யோசிச்சுட்டு இருந்தாராம், என்ன அவர்கிட்ட அவர் முதல் நாள் 3 நாள் அந்த பிரயாணம். முதல் நாளில் அவரும் ஒன்றுமே 3 நாள் யோசிச்சார். ஆண்டவரே, குதிரையை நிறுத்தினாராம். நிறுத்தி இறங்கி ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே இந்த 3 நாள்லையும் எந்த ஒரு பிரச்சனையுமே என் வாழ்க்கையில் பார்க்கலையே, நான் ஏதாவது பாவம் பண்ணிட்டேனா அப்படின்னு ஜெபிச்சாராம். எப்படி ஒரு ஜெபம் பாருங்க. அப்போ உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம யோசிக்க வேண்டும், அவர்கள் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இங்கே பாருங்க, இதே தான் இங்கே நடக்கிறது காரியத்தை நான் சொன்னேன். இந்த சபை உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து சென்ற பொழுது பவுல் இப்படியாகத்தான் சபையை பலப்படுத்துகிறார். 2வது பிரச்சனை இங்கே என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபால்ஸ் டீச்சிங். பிலிப்பியர் 3:3 வசனத்தில் நம்ம பார்க்கலாம். இங்கே அங்கே ஒரு எச்சரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி அங்கே ஒரு எச்சரிப்பான காரியத்தை இங்கே சொல்கிறத பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாய் வந்துட்டு ஒரு யாராலும் பிடிக்காத ஒரு மிருகம், ஒரு பெட்டு. ஆனால் இந்த காலத்தில் அப்படி சொன்னால் நீங்களே என்ன சூ பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் அவர்கள் பார்க்கும் பொழுது நாய் அப்படி ஒப்பிட்டு சொல்கிறாங்க. இன்னும் ஒருத்தர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பூனை ரொம்ப, அதுதான் ராஜா. இங்கே அஜித் பிரதர் க்ளோரி சிஸ்டர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுள் லைஃப், அவ்வளோ கம்ஃபர்டபுள் லைஃப்.
பார்க்கலாம். எனிவே, ஆனா இங்க பார்க்கலாம் பவுல் வார்ன் பண்றாரு, பி அவேர் ஆஃப் ஃபால்ஸ் டீச்சிங். உங்க வாழ்க்கையில தேவனை விட்டு திசை திருப்புகிற எந்த ஒரு காரியத்திற்கும் உங்களுடைய இருதயத்தை செலுத்தாதீங்க. இருதயத்தை செலுத்தாதீங்க. அவர் சொல்றாரு, நீங்க பார்க்க அநேக காரியங்கள், அநேக காரியங்கள் பார்க்க இந்த நாட்களில் அநேக செய்திகள் உண்டு, அநேக ஆராதனைகள் உண்டு. யூடியூப்ல பார்க்கலாம், எங்க போனாலும் பார்க்கலாம், எங்க போட்டாலும். ஆனா எல்லா பாடலுமே அது நம் தேவனோடு இணைக்கப்பட முடியுமா என்று பார்க்கும் பொழுது நோ நோ நோ. நீட் டு ஐடென்டிஃபை. ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்யலாமா? அதான் அது பவுல் சொல்றாரு. அதனால தான் பவுல், நான் யோசிச்சிருக்கேன், ஏன் பவுல் இப்படி சொல்றாரு, இமிட்டேட் மீ ஆஸ் ஐ இமிட்டேட் கிரைஸ்ட். அவர் சொல்றாரு, தமிழ்ல என்ன, என்னை பின்பற்றுகிறது போல கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்ன பின்பற்றுங்க. அப்ப யோசிச்சு பார்த்தேன், அப்படின்னா என்ன? அவர் ஒருவேளை நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் he is saying that, see என்னோட ட்ராக் கரெக்டா இருக்கு, அநேக போதகங்கள் உண்டு, but we need to know, is a church going in right direction? Is your church is telling the right thing? Is the preaching or anybody in the leadership team or churchல கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை சத்தியத்துக்குள்ள நிறுத்துதா? இல்ல நீங்கள் எப்படி வேணாம் வாழலாம் என்று சொல்லி ஒரு கண்டிக்காத ஒரு சபையா இருக்கா? நான் விசுவாசிக்கிறேன், நம்ம புதுவாழ்வு தெய்வ சபையில அப்படி ஒரு காரியம் இல்லை என்று சொல்லி அதுக்கு ஒரு நாள் இந்த சபை இடம் கொடுக்காது. எது சரியோ அது சரின்னு சொல்லும், தவறுனா தவறுன்னு சொல்லணும். தட் இஸ் வாட் we needed. எத்தனை பேர் ஒத்துக்க முடியும்? ஆமென் சொல்ல மாட்டீங்களே? எனக்கு சபை சரின்னு சொல்ற சபை வேணும்ன்றவங்க ஒரு அலையிலியா சொல்லுங்க. நம்ம போற வழியில பேசணும், நடத்தணும். அப்பேற்பட்ட காரியத்தை ஆண்டவரும் அதே தான் வார்ன் பண்றார். கடைசி நாட்கள்ல அநேகர் வருவாங்க. பி அவேர் ஆஃப் ஃபால்ஸ் டீச்சிங். அப்புறம் மூன்றாவது பார்க்கலாம், அந்த இடத்துல பார்க்கலாம் சபைகளுக்குள்ள ஒரு முரண்பாடு. மூன்றாவது காரியம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசி கேட்போம். இங்க புத்தி சொல்கிறேன், பவுல் புத்தி சொல்கிறாரு. இங்க பார்க்கலாம், இந்த 2 சகோதரரோட ஸ்பெசிபிக்கா பேர் போட்டிருக்கு. ஒருவேளை அவர்கள் வர்ஷிப் லீடரா இருந்தாங்களா, இல்ல ஒரு ஜெப கூட்டத்தின் தலைவர்களா இருந்தார்களான்னு தெரியாது. ஆனா இவர்களும் தேவனை ஆராதிக்கிறவர்களான், ஆனால் அவர்களும் வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களா இருந்திருக்கலாம். ஆனா இவர்களுக்குள்ள என்ன? ஒரு கான்ஃப்ளிக்ட். சர்ச்சுக்குள்ள கான்ஃப்ளிக்ட். எஸ், நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம் என்பது உண்மைதான், எல்லாமே உண்மைதான். ஆனால் பிரச்சனைகள் வருவது உண்மைதான். ஆனால் இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. மேபி இந்த சர்ச் we might have so much of conflicts. நம்முடைய சபைக்குள்ள பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நம்ம ஒரு சிரிச்சு பேச முடியாம இருக்கலாம். ஆனால் தேவனை கையை உயர்த்தி ஆராதிக்கலாம். எப்படி முடியும்? நீ தேவனை ஆராதிக்கணும்னா முதலாவது போய் உன் சகோதரர்கிட்ட ஒப்புரவாகும். பைபிள் இஸ் வெரி கிளியர். பைபிள் இஸ் வெரி கிளியர். நீ தேவனை ஆராதிக்கிறியா? இட் கேன் பி மீ, இட் குட் பி ப்ரீச்சிங், இட் குட் பி எனிபடி டூயிங் மினிஸ்ட்ரி. வி ஹேவ் டு ரைட் வித் காட். நம் தேவனுடைய பார்வைக்கு சரியா இருக்க வேண்டும். ஆனால் அது எப்பொழுது செட்டில் பண்ணி அப்புறமா நீங்க துதிக்கிற வேளையில அப்பொழுது ஒரு மகிமையாய் கர்த்தர் கிரியை செய்வார். God is asking the church to resolve the disputes. ரோமர் 12ஆம் அதிகாரம் 14-19 வசனம் பேர் அதிகமாக இருப்பதனால ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்லணும். ரோமர் 12:14-19. வெரி பேசிக் பிரின்சிபல், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். துன்பப்படுத்துகிறவர்களை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? இல்ல, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க, சபியாதிருங்கள். அடுத்தது தீமைக்கு தீமை செய்ய எல்லா மனுஷனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். தொடர்ந்து வாசிங்க. எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்க. இது இஸ் பேசிக் ஃபவுண்டேஷன். பழி வாங்குதல் எனக்குரியது. நீங்களும் நானும் யாரும் பழி வாங்கணுன்ற அவசியம் இல்லை.
பழி வாங்குறது யாருடையது? தேவனுடையது. இதுதான் சர்ச்சில் திஸ் இஸ் த ப்ராப்ளம். இப்படி செஞ்சுட்டான், அதாகவே நான் அப்படி செய்ய போறேன். அவன் இப்படி பேசிட்டான், நான் இப்படி பேச போறேன். இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்குள்ள தான் இருப்போம். ஆனா சபை முடிஞ்சோன்னா அப்படியே நம்ம கை கொடுக்காம போம். நோ நோ நோ. பவுல் சொல்றாரு, ஒர்க் இட் அவுட், ஒர்க் இட் அவுட், ஒர்க் அவுட் த கான்ஃப்ளிக்ட்ஸ். உங்களுக்குள்ள எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. அவர் எதை பத்தி சொல்றாருன்னா பாருங்க, பிலிப்பியன் புஸ்தகத்துல அவர் இயேசுவை முன்னிட்டு சொல்றாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை குறித்து சொல்றாரு. 2வது அதிகாரத்துல பாருங்க, 5வது வசனத்தை வாசி கேட்போம். கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறவங்க சிந்தை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்க கிடையாது. அவர் என்ன செஞ்சாரு? அவர் தேவனுடைய குமாரனா இருந்தாலும் தன்னை சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். தன்னை தாழ்த்தினார். அவருக்கு வல்லமை இருந்துச்சா? இருந்துச்சு. அவர் சுகப்படுத்தினாரா? சுகப்படுத்தினார். அவர் என்ன வேணா செய்யலாம். ஆனா அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. வாசிங்க, அங்கதான் போட்டிருக்கிறது. அவங்க பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கினாரு. 6வது வசனம் சொல்கிறது, 7வது வசனம், தம்மை தாமே வெறுமையாக்கி அவர் எப்படி மாறினாரா? அடிமையின் ரூபம் எடுத்து. இன்னைக்கு நாமளும் கத்தை பார்த்து சொல்ற, நீங்களும் அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரி, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்து தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்த்த 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 9வது வசனம் சொல்லுகிறது, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை உயர்த்தினார். தாழ்த்துங்க, தாழ்த்துங்க. உங்களை துன்பப்படுத்துறாங்களா? தாழ்த்துங்க. மறு வார்த்தை பேசல. ஆண்டவர் பிரச்சனை உங்களை சில நேரத்தில் அவரை பார்த்து துப்புனாங்க, பேசுனாங்க, ஒரு வார்த்தை பேசல. இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் பேசி விடுகிறோம். நான் ஒரு கேட்காம இருக்க மாட்டேன். செட்டில் தட். தட் இஸ் வாட் பால் ஹேப்பனிங் இன் பிலிப்பியன்ஸ் சர்ச். ஒரு ஆசீர்வாதமான ஒரு சபை. பிலிப்பியர் பவுலுக்கு ஒரு நெருங்கின ஒரு சபை. அவர்களை பார்க்கும்பொழுது ஒரு குறைவுன்ற காரியத்தில் வரும் பொழுது இந்த ஜனங்கள் அவர்களே ஒரு ஏழ்மையானவர்களாய் காணப்பட்டாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்காக ஒன்றாய் வந்த குடும்பத்தில் ஒன்றாய் வந்து அவர்கள் பணத்தினாலே பவுலின் ஊழியத்தை தாங்கின சபை தான் இந்த பிலிப்பி சபை. ஆனால் இங்க பார்க்கலாம் ஒரு கான்ஃப்ளிக்ட், சின்ன விரிசல் பார்க்கிறோம். அது என்னவாக வரும்? அது சரியா உடனே அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலன்னா அது என்னவாகும்? என்ன மார்ட்டின் பிரதர், உடனே சின்ன காரியம், சின்ன வேற நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டையே அது பிளக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ளதான். God is saying that நீ விட்டு வைக்க அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆபத்தாய் மாறிவிடும். God is with love, Paul is saying that to church, and we are here to work together. இன்னும் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12-15 வசனத்தை வாசி கேட்போம். கொலோசியர் 3:12-15. அழித்துக்கொண்டு ஒருவர் தாவி அன்பை தரித்துக் கொள்ளுங்க. அப்பொழுது தேவ சமாதானம். அன்பை தரிச்சுக் கொள்ளுங்க, அன்பை தரிச்சுக் கொள்ளுங்க. அல்லேலூயா. செக் யுவர் செல்ஃப். என் வாழ்க்கையில தேவ அன்பு வெளிப்படுதா? அதுதான் சொல்ற பவுல், ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒரு உச்சக்கட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டு விடுவோம். தட்ஸ் த டைம் தேவனுடைய அன்பு வெளிப்பட வேண்டும். பவுல் பின்பதாக பார்க்கலாம். அந்த அந்த அன்பு வேலையில் வெளிப்பட வேண்டும், குடும்பத்தில் வெளிப்பட வேண்டும், சபையில் வெளிப்பட வேண்டும், பிள்ளைகள் மத்தியில் வெளிப்படும், எல்லாவற்றிலும் அந்த அன்பு வெளிப்பட வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கலாம், இந்த ஒர்க் அவுட் எப்படியா இந்த ரட்சிப்பை நிறைவேற நான் பிரயாசப்பட வேண்டும். முதலாவது, இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினது போல தாழ்த்த வேண்டும். நாம் வாசிச்சோம், தேவன் தன்னை தாழ்த்தினார். 2வது பார்க்கலாம்,
உடனே மனம் திரும்ப. கண்டினியூவல் ரிப்பன்டன்ஸ். கண்டினியூவல் ரிப்பன்டன்ஸ். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் we are not perfect. பர்ஃபெக்ட்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? nobody is perfect. Bible is saying உங்களுக்கு ஒரு காரியம் தவறு என்று தெரிந்த உடனே வேதம் சொல்லுகிறது மனம் திரும்ப வேண்டும். 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். Bible is saying that, God is saying that, work on that. நமக்குள்ள பாவம் இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை நம்மை வஞ்சிக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். சத்தியம் நமக்குள்ள இராது. ஆனால் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அது என்ன செய்யறாரா? பாவத்தை நம்ம அறிக்கையிடும் பொழுது வாசிங்க, அறிக்கையிட்டால் மன்னித்து நீதியும் உள்ளது. குவிக் ரிப்பன்டன்ஸ். தாவீதோட வாழ்க்கையில அந்த காரியம் இருந்தது. ஒரு வார்த்தை சொன்ன உடனே சங்கீதத்தின் புஸ்தகம் 51:11 அங்க பார்க்கலாம், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க. தட் இஸ் வாட் வி நீட். 3வது பார்க்கிறோம், என்ன எப்படி இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கொண்டு. கலாத்தியர் 5:18 சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கை ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். இந்த காரியம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஜீசஸ் லெட் பை த ஸ்பிரிட். அவர் பரிசுத்த ஆவியினால் உதவி கொண்டு தான் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் மேற்கொண்டார். ஆஸ்க் ஹோலி ஸ்பிரிட், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இதை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. தட் ஷுட் பி அவர் பிரேயர். 4வதாக பார்க்கலாம், 1 கொரிந்தியர் 9:27 சொல்கிறது, we need to discipline ourselves. மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் பவுல் சொல்றாரு, ஆகாதனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். சரீரத்தை ஒடுக்கிறோம், மனதை ஒடுக்கணும், நம்முடைய வாயை அடக்கணும். நம்ம என்ன பேசுகிறோமோ, எபேசியர் 5:29 சொல்கிறது, உங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வர வேண்டும், கெட்ட வார்த்தைகள் எதுவும் வர வேண்டாம். இன்னும் எபேசியர் 4:26 சொல்கிறது, உங்கள் வாழ்க்கையில் கோபம் எனக்கூடிய காரியம் வேண்டாம். இதெல்லாம் பேசிக், எல்லாமே பேசிக். எல்லாம் எதுக்குள்ள வருதுன்னா சபைக்குள்ள தான் வருது. சபைக்கு தான் சொல்றாரு. இந்த காரியம் சபைகளுக்குள்ள தான். இந்த அநேக சத்தியங்களை நம்ம கேட்டிருந்தாலும் அது மீண்டும் மீண்டும் முளைக்க 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 வேதம் சொல்கிறது, ஒர்க் அவுட், ஒர்க் அவுட். காட் இஸ் சேயிங் தட் ஒர்க். உங்க வாழ்க்கையில எது வேண்டாமோ அது வேண்டாம். ரீசெண்டாக ஒரு மெசேஜ் கேட்டேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைப்போம், என்னுடைய கணவன் மனம் திரும்ப வேண்டும், என் மனைவி மனம் திரும்ப வேண்டும். நம்ம சத்திட்டு இருப்போம், நம்ம சொல்லிட்டுருப்போம், நான் கரெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் சில நேரத்தில் கத்துற அதை யாரையும் கரெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை, நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான், என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் கத்த அந்த வார்த்தைகளை சில நேரத்தில் கொடுப்பார். ஸோ இன்னைக்கு பார்க்கலாம், மற்றவர்களை நம்ம பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையை நம்ம திருத்திக் கொள்வோம். நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம எப்படி பார்க்கிறோம், நான் என்ன காரியத்தை நாம் செய்கிறோம். பிலிப்பியரை நீங்கள் பார்த்தீங்க, எபேசியன் புஸ்தகம் 5 நீங்கள் பெரிய பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிள்ளைகளிடத்தில் எப்படி இருக்க வேண்டும், பெற்றோரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும், இவங்க எல்லாவற்றிலும் செய்து அங்கே சொல்லுகிறது. இதெல்லாம் நாம் இடம் கொடுக்கும் பொழுது யாருக்கு இடம் கொடுக்கணும்னா பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறது. Discipline your thoughts by filling the word of God. ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை ஃபில் பண்ணுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தாங்க, உம்முடைய வழியில் நடக்க கிருபை செய்யுங்க. 5வதாக கிறிஸ்துவின் சிந்தையை தாங்க. தட் ஷுட் பி அவர் பிரேயர். இன்னும் ஒவ்வொரு நாளும் காலையில் வீடு விட்டு கிளம்பும் போது, ஆண்டவரே உம்முடைய சிந்தையை தாங்க. ஒரு ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நம்ம கேட்க வேண்டிய, ஆண்டவரே இஃப் இட் இஸ் யூ how you would have dealt with it, if it is you how you would have answered it. That should be our prayer. அடுத்ததாக பார்க்கலாம், எபிரேயர் 10:24-25 சொல்கிறது, ஒரு நாளும் சபை கூடுதலை விட்டு விடாதீங்க. வாசிக்க கேட்போம். எபிரேயர் 10:24-25. விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். புத்தி சொல்ல வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும்.
சபை கூடுதலை விட்டு விடாதீங்க. ஒர்க் அவுட் ஆன் தட். எந்த நோக்கத்துக்காகவும் நான் சபை ஆராதனையை நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஒருவேளை மற்ற தவிர்க்க முடியாத காரியம், ஒருவேளை ஹாலிடே போயிருக்கலாம், மற்ற காரியங்கள் இருந்தாலும் ஹாவ் அ ஹார்ட், சபை கூடுதலை நான் ஒரு நாளும் விடக்கூடாது. பிகாஸ் திஸ் இஸ் வேர் காட் ஸ்பீக்ஸ். காட் ஸ்பீக்ஸ். அடுத்தது, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை கிரியையிலே கொண்டு வர வேண்டும். கிரியை. யாக்கோப்பு 2:21-22 ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டது. அவன் கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டான். நாம் பேசுவதாய் மாத்திரமல்ல, கிரியை, ஆக்ஷன், பை டூயிங் இட், செய்கிறதுனால. உடனே தாமதிக்க வேண்டாம், உடனே செய்யுங்க. ஒரு காரியம் உடைய வாழ்க்கையில் உணர்த்தப்பட்ட உடனே செய்யும் பொழுது நீதிமான். ஆபிரகாம் பார்க்கும்போது தேவன் நீதிமான் என்று சொல்லி அழைக்கிறார். ரைச்சியஸ் மேன். இது தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி வேதத்தில் தாவீதை பார்த்து சொல்றார். உடனே, டோன்ட் வெயிட் ஃபார் டூ லாங். இன்னும் பார்க்கிறோம், சகேயுடைய வாழ்க்கையை பாருங்கள். லூக்காவின் புஸ்தகம் 19:8-9 சொல்கிறது, அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே அவன் செவி கொடுக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டோன்ட் வெயிட். அவனுக்கு ரட்சிப்பு வந்தது. அநேக பிள்ளைகள் பார்க்கணும், வேதத்தில் ரட்சிப்பை இழந்து போனாங்க. சமீபமாக இருந்துச்சு. யார் யாருக்கெல்லாம் ரட்சிப்பு சமீபமாக இருந்தது? அந்த ஐஸ்வர்யவான், அந்த வாலிப பிள்ளை, அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, ஆனால் அவன் விட்டு விட்டான். யூதாஸ் இயேசுவோடு கூட அநேக 3 வருடங்கள் இருந்தாலும் ரட்சிப்பை அவன் இழந்து போய்விட்டான். அப்போஸ்தலர்ல பார்க்கலாம், அகிரிப்பா ராஜாவும் அப்படித்தான். அவன் சொல்றார், நீ இயேசு ஏற்றுக்குள்ள நீ என்ன பர்சுவேட் பண்ற, நீ கிறிஸ்துவனாகுவதற்கு அவனுக்கு சொல்லப்பட்ட எல்லா சுவிசேஷமும் சொல்லப்பட்ட பொழுதிலும் அவன் அந்த சுவிசேஷத்தை அவன் தள்ளிவிட்டான். ஆனால் அவர்கள் எல்லாருமே அவர்கள் ரட்சிப்பை இழந்து போய்விட்டாங்க. வேதம் நமக்கு ஒரு வார்னிங்கா சொல்லுது. எபிரேயர் 2:4 வாசி கேட்போம். எபிரேயர் 2:4. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் எப்படி தண்டனைக்கு தப்பிக்கொள்வோம்? பைபிள் சே தட். கவலையற்ற ஒரு வாழ்க்கை, ரட்சிப்பை குறித்து கவலைப்படலை. இன்னைக்கு அநேகர் பார்க்கணும், கிறிஸ்துவன் பேர் வச்சா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியாது. இந்த ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு பாதைகளும் நம்ம செல்ல வேண்டும். வாசித்த ஒவ்வொரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியும். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லக்கூடிய ஒரு ஃபிசிஸ்ட், ஜெர்மன் ஃபிசிஸ்ட், உங்களுக்கு அநேகருக்கு தெரிந்திருக்கலாம். அவர் ஒரு நாள் பார்க்கும் பொழுது ஒரு ட்ரெயினில் போகிறதுக்காக அவர் எல்லாருக்கும் தெரிந்த மனிதர், எல்லாராலும் அறிந்த மனுஷன், யார் பார்த்தாலும் தெரிஞ்சிடும். அவர் ஒரு நாள் ட்ரெயினில் போனாராம். அப்போது ட்ரெயினில் போகும்பொழுது தூரத்துலேருந்து பார்த்தாராம், அந்த டிக்கெட் எடுக்கிறவர் வந்து கொண்டே இருந்தாராம். ஒவ்வொரு டிக்கெட்டையும் அவர் கிளிக் பண்ணி கொண்டு வரும்பொழுது, இவர்கிட்ட வரும்பொழுது இவருடைய டிக்கெட் பார்க்கும்பொழுது எடுக்க போனாராம். டிக்கெட் அவர்கிட்ட இல்லையாம். அவரும் தேடுறாரு, கீழே விழுந்துருச்சோ எல்லாம் சுற்றி பார்த்தும் கடைசியில் அந்த கலெக்டர் சொன்னாராம், பரவாயில்ல, ஐ நோ ஹூ யூ ஆர், உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், டோன்ட் வரி. அதுன்னு சொல்லிவிட்டு அவர் கடந்து போய் விட்டாராம். கடந்து போயிட்டு பார்க்கும் பொழுது கொஞ்ச நேரம் கழித்து அந்த டிக்கெட் கலெக்ட் பண்ணுறவர் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மீண்டுமாய் அந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் அந்த டிக்கெட்டை தேடிக்கொண்டு இருந்தாராம். அப்போது மீண்டுமாய் அவர் திரும்ப வரும்பொழுது, சில நிமிடம் கழித்து திரும்ப வரும்பொழுது, நான் தான் சொல்லிட்டேனே உங்ககிட்ட, டிக்கெட் தேவையில்லை, எனக்கு உங்களுக்கு மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் எப்பேற்பட்டவங்க எனக்கு தெரியும், உங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை என்று சொல்லும் பொழுது அவர் திரும்ப சொன்னாராம், இந்த டிக்கெட் எனக்காக இல்லை, நான் எங்கே போகிறேன்னே எனக்கு தெரியல. டிக்கெட் நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி அநேக கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம எங்கே போகிறோன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம்.
தேவன் கொடுத்த ரட்சிப்பை பற்றி கவலையற்று நம்ம வாஸ்து பிரகாரம் கவலையற்று இருக்க ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பை கொடுத்திரே ஆண்டவரே, ரட்சிப்பை கொடுத்திரே ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரோமன் ஜெயிலர், அந்த பிலிப்பு ஜெயிலர் பார்த்தோமே, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வி நமக்குள்ள போய்க்கிட்டா. தட்ஸ் வாட்ஸ் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனல். மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை நான் பேசிட்டேன், நான் கடந்து போயிட்டேன், அடுத்த வாரம் நான் மறுபடியும் வருவேன். ஆனால் கேட்க வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணலன்னு சொன்னால் இந்த நாளில் நம்ம பார்க்கணும், ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்று காணப்படுகிறோம். கவலையற்று காணப்படுகிறோம். பவுல் சொல்றாரு, நான் எதை இழந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில என்ன இழந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தேவனை அவருடைய கொடுத்த ரட்சிப்பு ஒரு நாளும் இழந்து போயிடக்கூடாது. அவர் சிலுவையிலே உனக்கும் எனக்கும் அவர் ஜீவனை தந்து உங்களை மனை மீட்டிருக்கிறார். Don't miss this opportunity. Throw out whatever you need to throw out. உங்க வாழ்க்கையில கோபம் இருக்கா தூக்கி போடுங்க, வருத்தம் இருக்கா தூக்கி போடுங்க, வேதனைகள் இருக்கா தூக்கி போடுங்க, மனக்கசப்பு இருக்கா தூக்கி போடுங்க. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள பரிபூர்ணப்பட்டாதான் you are a ticket holder. I'm a ticket holder. Otherwise we can come and worship. கசப்பை வச்சுட்டு வர்ஷிப் பண்ணலாம், கோபத்தை வச்சு வர்ஷிப் பண்ணலாம். God will say, so sorry, go and settle yourself, then come back to me, worship me, then you're working on your salvation. Philippians 2:13 it says like that. கடைசியா வாசி கேட்போம். பிலிப்பியர் 2:13. உங்களுக்குள்ள விருப்பத்தையும் செய்கையும் எப்பொழுது உண்டாக்குவார் என்று சொன்னா, நீங்கள் ரட்சிப்புக்காக நீங்க பிரயாசப்படும் பொழுது. பிரயாசப்பட பட பட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். விருப்பத்தை நிறைவேற்ற உங்க வாழ்க்கையில் விருப்பம் நிறைவேறப்பட வேண்டுமா? என்ன விருப்பம் நிறைவேறப்பட வேண்டும்? உங்களுடைய வாழ்க்கை ரட்சிப்பர், அது பரிபூர்ணப்படுத்த பிரயாசப்படுங்க. எழுந்து நிற்போமா? நாம் வாழ்க்கையில் எதை பிரயாசப்பட்டு கொண்டிருக்கோம்? எதன் பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை இந்த நாளில் உங்களுக்கு என்ன வார்த்தை கர்த்தர் பேசுற எனக்கு தெரியாது. இந்த சபையை விட்டு வெளியே போவதற்கு முன்பதாக தூக்கி எறியப்பட வேண்டிய காரியங்களை நாம் தூக்கி எறிவோம். கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு தாங்க ராஜா. கேட்போமா? ஆண்டவரே, இந்த கல்வாரின் அண்டையில் நாங்கள் வந்திருக்கிறோம். எனக்கும் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் வேண்டாம் சுவாமி, எந்த ஒரு பிரிவினையும் வேண்டாம் சுவாமி. நான் நிற்கிறேன் என்று எனக்கு வேண்டாம். என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே, Lord, I surrender myself. நான் செய்தது தவறுதான் ஆண்டவரே, நான் செய்தது தவறுதான் ஆண்டவரே. ஆனால் பேதுரு எப்பொழுது மனம் திரும்பி தான் செய்தது தவறு என்று சொல்லி மன்னிப்பு கேட்டானோ, கர்த்தருடைய கிருபை அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. பாடணும், நம்ம தாழ்மை உள்ளவன் மேல கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறாரு, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. அது நம்ம சாதாரணமாக எடுக்க வேண்டாம். அவரை பார்த்து நன்றியை செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி கர்த்தாவே. நீர் கொடுத்த மீட்புக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் கொடுத்த அன்புக்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் அழிந்து போயிருப்போம், ஆனால் உம்முடைய கிருபையின் நிமித்தமாக எனக்கு இலவசமா இந்த காரியத்தை நீர் தந்தீரே. இதை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கும் எங்க சபைக்கும் கிருபையை தாங்க ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கேட்போமா? பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே
கண்டு. உள்ளத்தின் ஆழ்த்து கேட்போம், ஆண்டவரே இந்த கல்வாரின் அன்றைக்கு நாங்கள் வருகிறோம் அப்பா. சகலத்தையும் புதிதாக்குகிறேன் தேவரே. புதிய இருதயத்தை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க. எதுவுமே வேண்டாம் ராஜா, கரை நீங்க இருதயத்தை. கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனந்தம். ஜெயம் பெற்று மாமிசம் தேவா அருள் செய்யுமே. சுயமென்னில் சுத்தாவியே ஜெயம் பெற்று என்னுடைய மாம்சம் அது சாக வேண்டும். தேவா அருள் செய். எல்லாருமே கேட்போம், ஆண்டவரே என்ன கழுவுங்க ஆண்டவரே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். ஆண்டவரே இந்த பாடலை பாடுகிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே தேவனுடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு தொடுமடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் கேட்பதெல்லாம் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. இயேசுவே கரை நீங்க கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதய. கொஞ்சம் உள்ளத்த நாள் கேட்போம், ஆண்டவரே நீர் உம்முடைய பார்வைக்கு நான் எப்படி இருக்கேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை எப்படி இருக்கு ஆண்டவரே. ஒருவேளை பவுல் சொல்றாரு, ஒருவேளை பார்க்கும் போது இல்லை, நீங்க பார்க்க தேவன் நம்மளை பார்க்காதப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு. தேவன் நம்ம யாரும் பார்க்காத நேரத்தில் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, தூரமா இருக்கிற நேரத்தில் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு. ஆனால் ஒருவர் பார்க்கிறார், கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதுதான் தேவன் சித்தம் கொண்டிருக்கு. தேவன் தான் சபையை பரிசுத்தப்படுத்தும்படியாக, அவருடைய ரட்சிப்பை நாம் காத்து கொள்ளும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில் அந்த டிக்கெட் பார்க்கும் பொழுது அது பரிபூர்ணப்படும்படியாக தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அதை நாம் இழந்து போகாதபடிக்கு தேவனுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. நீர் வருகிற நாட்களில் பவுல் சொன்ன திரும்ப திரும்ப சொல்ற காட்டும், when Christ returns everyone should be with you. I want the church to be with them. நான் புது வாழ்வு தேவ சபைக்கு ஒவ்வொருவரும் அவரோடு கூட நாம் காணப்பட வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இது என்னுடைய வார்த்தை அல்லங்க, இது தேவன் கொடுக்கிற வார்த்தை. தேவன் நமக்காக வேதத்தில் எழுதி வைத்த ஒரு வார்த்தை நாள் நம்ம கேட்டோம். ஆண்டவரே எங்க சபையில எந்த ஒரு மனக்கசப்பு வேணாம், எந்த ஒரு காரியம் வேண்டாம் ராஜா. நாங்கள் எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்தது போல நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு கிருபையை தாங்க, இருதயத்தை தாங்க ராஜா. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை நாம் மாத்திரம்தான். எவர்களை தூக்கி எரிய போடணுமா அவளை தூக்கி எரியும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் கர்த்தர் கொடுக்கிற வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஆனால் எப்பொழுது இருதயத்தை கடினப்படுத்துகிறோமோ நம்முடைய இருதய குடும்பங்களில் கர்த்தர் சாபத்தை வருகிற காரியத்தை பார்க்கலாம். கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருக்கிற காரியம் அது நம்முடைய வாழ்க்கையில வேண்டவே வேண்டாம். ஆண்டவரே நான் தூக்கி எறிகிறேன், ஆண்டவரே என் கோபத்தை தூக்கி எறிகிறேன், என் மாம்சத்தை தூக்கி எறிகிறேன், என் இச்சையை தூக்கி எறிகிறேன், என்னுடைய பலவீனத்தை தூக்கி எறிகிறேன். எல்லாவற்றுக்கும் முன்புதான் நான் இயேசுவன் போல நான் மாற விரும்புகிறேன் அப்பா. Not every heart asked for that, Father God. உம்மை போல எங்களை மாற்றுங்க. உம்மை பார்க்கிற என்ன பார்க்கிறவங்க உங்களை பார்க்கட்டும் ராஜா. என் கூட பேசுறவங்க அந்த அன்பின் வார்த்தைகளை கேட்கட்டும். இவனா இவளான்னு சொல்லாதபடிக்கு தேவரே நீர் பேசுவீராக. மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை. Lord, I pray, Father God, let this word goes into every heart. Let our life be transformed. Help us to not to harden our heart. Help us to obey to your word, oh Father God. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையும் இந்த நாளிலிருந்து ஆசீர்வாதத்தையும் கிருபையை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த நாளிலிருந்து உங்கள் ஜெபத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த நாளிலிருந்து உங்கள் துதியில ஒரு மாற்றம் உண்டாகும். இவன் பெரிய காரியங்களை அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? நீங்கள் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? He came, எல்லாத்தையும் விட்டுட்டாரு.
பரலோகத்தின் மேன்மையை விட்டாரு உனக்காக எனக்காக. புவரஸ்ட் ஆஃப் த புவர், ஒன்று தரித்திர போல நம்மளை தேடி கடந்து வந்தாராம் எனக்காக உங்களுக்காக. லார்ட் வி தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த வார்த்தை ஒவ்வொரு இல்லங்களிலும் செல்லுவதாக. எங்க ரட்சிப்பு அது பலன் தர கிருபை பாராட்டுங்க. எங்க வாழ்க்கை பலன் தர கிருபை பாராட்டுங்க. வருகிற நாட்களில் இந்த காரியங்களை நீர் செய்து நாமத்தை மயப்படுத்துவீராக. துதியும் கனவும் மகிமையும் நான் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு மூலம் பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. எல்லாத்தையும் சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உடலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. God bless you.